அனைவருக்கும் வணக்கம். ஓம்ஸ் விதியை பயன்படுத்தி எளிய சுற்றுகளுக்கான தீர்வை காணலாம். எடுத்துக்காட்டு 1. மற்றொரு கூட்டு சுற்றுடன் இதை பொருத்தி பார்க்கலாம். இங்கே இரண்டு மின்தடைகள் A மற்றும் B மின்னழுத்த மூலமான V உடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. மின்தடைகள் A மற்றும் B மின்னோட்டத்தின் ஒரே பாதையில் இருப்பதால் மின்னோட்டத்தில் இரண்டு மின்தடைகளை உருவாக்கும். நீங்கள் மோட்டார் சைக்கிளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சாலையில் பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் அதே சாலையில் A மற்றும் B என இரண்டு வளைவுகள் இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம். A வளைவில் நீங்கள் வேகத்தை மணிக்கு 20 கிலோமீட்டராக குறைக்கிறீர்கள். வளைவை கடந்த பிறகு நீங்கள் மீண்டும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறீர்கள். மீண்டும் B வளைவில் உங்கள் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டராக குறைகிறது. இரண்டு வளைவுகளும் ஒரே பாதையில் இருப்பதால் மொத்த வேக இழப்பு மணிக்கு 40 கிலோமீட்டராக இருக்கும். இங்கே வளைவு மின்தடைக்கு ஒப்பானது மற்றும் மோட்டார் சைக்கிள் மின்னோட்டத்திற்கு ஒப்பானது. எனவே மின்தடைகள் தொடரில் இணைக்கப்படும் போது நேரங்கள் மற்றும் மின்தடை மதிப்புகளால் மின்னோட்டம் எதிர்க்கப்படுகிறது. எனவே மின்தடைகள் தொடரில் இணைக்கப்படும் பொழுது அனைத்து மதிப்புகளின் கூட்டு சேர்க்கையை சூத்திரத்தில் நேரடியாக பயன்படுத்தலாம். A மற்றும் B யின் மின்தடை மதிப்புகள் முறையே 20 மற்றும் 40 ஓம்ஸாக இருக்கட்டும். 10 வோல்ட் கொண்ட மின்னழுத்த மூலம் அல்லது பேட்டரியை இணைக்கவும். இப்பொழுது ஓம்ஸ் விதியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை கணக்கிடுவோம். மின்தடைகள் தொடரில் இருப்பதால் இரண்டு மதிப்புகளையும் சேர்த்தால் மொத்த மின்தடையான 60 ஓம்ஸ்களை நாம் பெறுவோம். இப்பொழுது I is equal to V/R சூத்திரத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்தடையின் மதிப்புகளை பிரதியிட I is equal to 10/60 கிடைக்கிறது. எனவே மொத்த மின்னோட்டத்தின் மதிப்பு 0.16 ஆம்ஸாக இருக்கிறது. இப்பொழுது அதே சுற்றில் 30 ஓம்ஸ்கள் கொண்ட மின்தடை C ஐ சேர்க்கவும். எனவே மொத்த மின்தடையின் மதிப்பு 90ஆக மாறுகிறது. சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். I is equal to 10/90. எனவே மொத்த மின்னோட்டத்தின் மதிப்பு 0.11 ஆம்பியர் ஆகும். தொடரில் எத்தனை மின்தடைகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அனைத்தையும் சேர்த்து ஒரே மதிப்பாக மாற்றவும். எடுத்துக்காட்டு 2. ஓம்ஸ் விதியை பயன்படுத்தி ஒரு இணைச்சுற்றின் மின்னோட்டத்தை கணக்கிடுவோம். இரண்டு வளைவுகளும் C மற்றும் D ஆகிய இரண்டு பாதைகளில் தனித்தனியாக நிகழ்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒரு வளைவு என ஒரு இணைச்சுற்றை உருவாக்குகின்றன. நீங்கள் அதே மோட்டார் சைக்கிளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இரண்டு பாதைகளின் சந்திப்பு அல்லது சாலைகளில் நீங்கள் எந்த பாதையிலும் பயணிக்கலாம். நீங்கள் பாதை Cயில் திரும்பினால் நீங்கள் ஒரு வளைவை சந்திப்பீர்கள். அதில் உங்கள் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டராக குறைக்கப்படலாம். அல்லது நீங்கள் பாதை Dயில் திரும்பலாம். இங்கேயும் உங்கள் வேகத்தை மணிக்கு 20 கிலோமீட்டராக குறைக்கிறீர்கள். ஆக மொத்த வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர். முந்தைய எடுத்துக்காட்டில் வளைவுகள் அடுத்தடுத்து தொடர் இணைப்பாக இருந்தபோது மொத்த வேக குறைப்பு மணிக்கு 40 கிலோமீட்டராக இருந்ததை பார்த்தோம். ஆனால் இணையான வளைவுகளில் மணிக்கு 20 கிலோமீட்டர் மட்டுமே வேகம் குறைகிறது. எனவே தொடர் சுற்றுவட்டத்தில் மின்தடை அதிகமாக இருக்கும். அதே சமயம் ஒரு இணைச்சுற்றில் மின்தடை குறைவாக இருக்கும். இரண்டு மின்தடைகள் R1 மற்றும் R2 முறையே 20 ஓம்ஸ் மற்றும் 40 ஓம்ஸை 10 வோல்ட் மின்னழுத்த மூலம் அல்லது பேட்டரியுடன் ஒரு இணைச்சுற்றில் இணைக்கவும். முதலில் சூத்திரத்தை பயன்படுத்தி மொத்த மின்தடையை கணக்கிடவும். R is equal to 1/R1 plus 1/R2. R is equal to 1/20 plus 1/40. எனவே R is equal to 13.33 ohms. I is equal to V/R சூத்திரத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்தடையின் மதிப்புகளை பிரதியிட I is equal to 10/13.33. இதன் விளைவாக நாம் 0.75 ஆம்பியர்ஸ் மின்னோட்டத்தை பெறுகிறோம். நீங்கள் மின்தடைகளை இணையாக இணைத்துக் கொண்டே இருந்தால் மொத்த மின்தடையானது குறைந்து கொண்டே இருக்கும். அதற்கேற்ப மின்னோட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டுகள் 1 மற்றும் 2லிருந்து மின்தடை அதிகரிக்கும் போது மின்னோட்டம் குறைகிறது மற்றும் இணைச்சுற்றில் மின்தடை குறைகிறது. அதனால் மின்னோட்டம் அதிகரிக்கிறது. எனவே ஓம்ஸ் விதி நிரூபிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு 3. மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஒரே தொடர் மற்றும் இணைச்சுற்றுகளுடன் விவாதிப்போம். மின்னழுத்த மூலத்தை அல்லது பேட்டரியை 10 வோல்ட்டிலிருந்து 20 வோல்ட்டாக மாற்றவும். இப்போது சூத்திரத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் மதிப்புகளை மாற்றவும். I is equal to V/R. I is equal to 20/60. இதன் விளைவாக மின்னோட்டம் I is equal to 0.33 ஆம்பியர்ஸாக கிடைக்கிறது. முன்னதாக
மின்சுற்று 10 வோல்ட்ஸ் பேட்டரியுடன் இணைக்கப்பட்ட போது மின்னோட்டம் 0.16 ஆம்பியர் என கணக்கிட்டோம். மின்னழுத்தத்தை 20 வோல்ட்ஸ் ஆக அதிகரித்த போது மின்னோட்டம் 0.33 ஆம்பியர்ஸ் ஆக ஆகிறது. மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது மின்னோட்டமும் அதிகரிக்கிறது. எனவே ஓம்ஸ் விதி சரிபார்க்கப்பட்டது. இதேபோல் இணைச்சுற்றுகளில் 10 வோல்ட்ஸ் 20 வோல்ட்டாக அதிகரித்த போது மின்னழுத்தம் மற்றும் மின்தடையின் மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிட 1.5 ஆம்பியர்ஸ் மின்னோட்டத்தை பெறுகிறோம். முன்னதாக இணைச்சுற்றுடன் 10 வோல்ட்ஸ் இணைக்கப்பட்ட போது மின்னோட்டத்தை 0.75 ஆம்பியர் என பகுப்பாய்வு செய்தோம். அதே சுற்றுக்கு நாம் 20 வோல்ட்ஸை மாற்றிய பொழுது மின்னோட்டம் 1.5 ஆம்பியர்ஸ் ஆனது. எனவே ஓம்ஸ் விதிப்படி மின்னழுத்தம் அதிகரித்த போது மின்னோட்டமும் அதிகரித்தது. பார்த்ததற்கு நன்றி. இனிய நாளாக அமையட்டும்.